வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம அடுத்ததாக டிஎன்டெட் பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட் யூனிட்ஸில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னா யூனிட் 7 குழந்தை மேம்பாடு சமூகமயமாக்கல் முகமைகள். இந்த யூனிட்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக 8th 9th 10th யூனிட்ஸும் இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கனால கொஞ்சம் குயிக்காகவே எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ 8, 9, 10 இந்த 3 யூனிட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ். ஏன்னா நியூ சிலபஸ் நம்மளோட நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் அந்த நியூ சிலபஸோட 8, 9, 10 இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விபுதர் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு குழந்தையின் தார்மீக விழுமியங்களை வளர்ப்பதில் பின்வரும் நாடகங்களில் எது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டடில் குழந்தை மேம்பாடுக்கு நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹெட்டிங் என்னென்னா சமூகமயமாக்கல் ரிலேட்டடாக தான். ஸோ சோசியல் ரிலேட்டடாக அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம அதில் ஒர்க் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இந்த யூனிட் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு குழந்தையோட தார்மீக விழுமியங்களை வளர்க்குறதுல எந்த நாடகம் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரார்த்தனை கூட்டம், சரியான சமூகமயமாக்கல், அறிவுத்திறன், அனைத்து விருப்பங்களும் சரியானவை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா எல்லாமே சரிதான். ஓகேவா? ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பிரார்த்தனை கூட்டம் அதுவுமே தார்மீக விழுமியங்கள். தார்மீகம் சொல்லும்போது அனைத்தும் சமம், எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் தான் தார்மீகம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். வளர்ச்சியின் எந்த கட்டத்தில் குழந்தைகள் நம்பிக்கை விளையாட்டுகளில் தீவிரமாக ஈடுபடுகின்றன? ஸோ குழந்தை ஒரு ஸ்டேஜில் வளர்ந்துட்டு வரும்போது எந்த மாதிரியான கட்டங்களில் அந்த குழந்தை அந்த விளையாட்டின் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் காட்டுது, எந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். குழந்தை பருவம், ஆரம்ப கால குழந்தை பருவம், நடுத்தர குழந்தை பருவம், எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆரம்ப கால குழந்தை பருவம். ஸோ ஆரம்ப கால குழந்தை பருவம் தான் அவங்க அந்த கேம் மேலே அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக தேர்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் இது குழந்தை பருவத்தில் அறிவாற்றல் வளர்ச்சியின் கீழ் வருகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மையம், இரண்டாவது சின்னங்களின் பயன்பாடு, மூன்றாவது மனதின் கோட்பாடு. இந்த கேள்வி எப்படி பார்க்கணுன்னா அறிவாற்றல் வளர்ச்சிக்கு கீழே எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஒரு குழந்தை இப்போ நம்மளும் சின்ன பிள்ளைங்களாக இருந்து வளரும்போது நம்ம என்ன மாதிரி யோசிச்சிருப்போம்? நம்ம அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு அறிவாற்றல்ங்கிறது ரொம்ப மையமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்மகிட்டையும் நிறைய அறிவாற்றல் இருந்திருக்கும். சின்னங்களின் பயன்பாடு நம்ம சின்ன பிள்ளைங்க இப்போ வளர்ந்துட்டு இருக்க அந்த 6 to 11 ஏஜ் நம்ம சிலபஸே 6 to 11 தான். ஓகேவா? ஸோ 6 to 11 ஏஜில் உள்ள பிள்ளைங்கிட்ட எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் காமிச்சாலும் இப்போ கேம் விளாடுதாங்க, இப்போ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் காட்டுறோம், அதோட சிம்பிள் காமிக்கிறோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அது ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் அந்த சின்னங்களின் பயன்பாடு வச்சு அந்த குழந்தைங்களோட அறிவாற்றலை நம்ம வளர்த்துக்கிறது. அப்புறம் மனதின் கோட்பாடு, நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைக்கு ஏற்பால தான் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா மனதின் கோட்பாடு. ஸோ இந்த மூணுமே குழந்தைகளோட அறிவாற்றல் வளர்ச்சியில் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் டி. 1, 2, 3 மூணுமே சேர்ந்து தான் வரும். ஓகேவா? அடுத்ததான் நான்காவது கேள்வி பாருங்கள். வைகோட்ஸ்கியின் கூற்றுப்படி அறிவாற்றல் வளர்ச்சிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வைகோட்ஸோட கூற்று அப்படிங்கிறதுல அறிவாற்றல்ங்கிறது எதை சார்ந்ததாக இருக்குது? மன முதிர்ச்சி. ஸோ மன முதிர்ச்சினா ஓரளவு ஸ்டேஜ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அறிவாற்றல் வளர்ச்சிங்கிறது அந்த ஸ்டேஜில் நடக்காது. ஸோ உடல் முதிர்ச்சிங்கிறதுக்கும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லாதது. மரபியல் கண்டிப்பாக நம்மளோட ஜீன்கள், அதாவது நம்மளோட அம்மா, நம்மளோட அப்பா, அவங்களோட நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க மூலியமாக நமக்கு அந்த மரபு மூலயமா அறிவு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத அறிவியல் கூறுகள். ஸோ ஆன்சர் என்னென்னா சமூக தொடர்பான அறிவியல் வளர்ச்சி அது சார்ந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி வைகோட்ஸ் அவர்களோட கூற்றி நமக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பாருங்கள். ஐந்தாவது கேள்வி. புலன் உணர்ச்சி மனவெழுச்சி என்பது. ஓகேவா? புலன் உணர்ச்சியில் மனவெழுச்சிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மனவெழுச்சி அப்படின்னாலே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். சினம், கோபம் அப்படிங்கிறத நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். ஸோ புலன் உணர்ச்சியில் மனவெழுச்சிங்கிறது புலனோட உணர்ச்சியில் இந்த சமூகமயமாக்கல் ரிலேட்டடான டாப்பிக்கில் மனவெழுச்சிங்கிறது அவங்களோட உற்சாகத்தை குறிக்கும். ஓகேவா? ஸோ மனவெழுச்சினாலே நம்ம கோபங்கிறத நிறைய மீனிங்கில் பார்த்துருப்போம். புலனுணர்ச்சி ஐம்புலன்களும் சினமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதனால தான் உற்சாகம் அப்படிங்கிறது அவங்களோட உடலோடு சேர்ந்த மன வளர்ச்சியாக
மன வெளிச்சியாக இருக்கும். ஸோ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சேம். அடுத்ததான் 6வது கேள்வி பாருங்கள். மனித மனவெழுச்சி இயல்புகளிலிருந்து உருவானது அப்படின்னு சொன்னவர் யார்? மனிதனோட மனவெழுச்சி வந்து இயல்புகள்லேருந்து உருவாது. ஒருத்தவங்களுக்கு கோபமாக இருந்தாலும் உற்சாகமாக இருந்தாலும் அவங்களோட இயல்பு நிலையிலேருந்து தான் அவங்களுக்கு அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸு எந்த டெஃபினிஷன் யார் சொன்னாங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் யார் அப்படின்னா மக்டூ அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்ததாக 7th கொஸ்டின் பாருங்கள். சிறுவர் மற்றும் சிறுமிகளின் சமூக வளர்ச்சியின் அடிப்படை கட்டுமான பகுதி எது? ஸோ பள்ளியா, பெற்றோரா, சமூகமாக, ஊடகமா? கண்டிப்பாக ஊடகமாக இருக்காது. சொசைட்டி ரிலேட்டடாக அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒன்று பெற்றோராக இருக்கலாம், இல்லை பள்ளியாக இருக்கலாம். ஆனால் சிறுவர் சிறுமியரோட சமூக வளர்ச்சின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப பேஸாக இருக்கிறது நம்மளோட பள்ளி தான். ஏன்னா பள்ளியில் நாம் அனைத்தும் சமம், அனைவரும் சமம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம சொசைட்டி ரிலேட்டடாக அவங்கள வந்து ஒரு இந்த மாதிரியான கட்டுமான பகுதிக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ ஆன்சர் என்னன்னா பள்ளி. ஓகேவா? அடுத்ததான் 8th கொஸ்டின் பாருங்கள். ஆரம்பகால குழந்தை பருவக்கல்வி என்பது குழந்தைகளுக்கு டேஸ் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளாக வழங்கும் ஒரு செயல்முறை ஆகும். ஓகேவா? ஆரம்ப காலத்தில் குழந்தைகளோட பருவக்கல்வி அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்வி அவங்களோட எந்த தேவைக்கான வாய்ப்பாக அந்த கல்வி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கல்விக்கான வாய்ப்புன்னே நம்ம சொல்ல முடியாது, சமூகத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களோட வளர்ச்சிக்குரிய வாய்ப்பு, அவங்களோட லெவல் ஆஃப் ஐக்கியமும் சரி, அவங்களோட உடல் வளர்ச்சியும் சரி, ரெண்டும் சேரக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் குழந்தை பருவ கல்வியை நம்ம பார்க்குறோம். எதனால் உடல் வளர்ச்சி சொல்கிறோன்னா, இப்போ ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம நார்மலாக ப்ரீகேஜி படிக்கிறோமா, அதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்கூலில் வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி பசி பட்டினி இல்லாத ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதில் ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் ஆன்சர் வந்து வளர்ச்சிக்குரிய அப்படிங்கிறது ரெண்டுக்கும் சேர்த்தே நமக்கு வர மாதிரி வந்திருக்கு. அடுத்ததான் 9th கொஸ்டின் பாருங்கள். சமூகமயமாக்கலை வளர்ப்பதில் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்துவது எது? ஓகேவா? சமூகமயமாக்கல் இருக்குது, அதில் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது எது அப்படின்னா குடும்பம். ஓகே, மயமாக்கலை வளர்க்குறதுல ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்துறது ஒரு குடும்பமாக தான் இருக்கும். அடிப்படை கட்டுமானம்னா பள்ளி. அடுத்தது அதை கண்டினியூஷனாக கொண்டு வரக்கூடிய விஷயம் வந்து குடும்பம் பார்க்கும். அடுத்ததாக 10th கொஸ்டின் பாருங்கள். தன்னுள் ஒருங்கி செயல்படுதல் எந்த பருவத்திலேருந்து ஏற்படும்? நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன், நான் செய்கிற தப்பை நான் உணர்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் தன்னுள் ஒருங்கி செயல்படுதல். ஸோ இந்த மாதிரி தன்னுள் ஒருங்கி செயல்படுதலை எந்த பருவத்திலேருந்து அந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா முன்முதிரா, நடுமுதிரா, பின்முதிரா, குமரப்பருவமானா நடுமுதிர் பருவம். ஓகேவா? நடுமுதிர் பருவத்திலேருந்து அவங்க அதை புரிஞ்சு செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்ததான் 11th கொஸ்டின் பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மனவெழுச்சி குழந்தையோடு எது? மனவெழுச்சி அப்படின்னாலே 5 புலன்கள் சொல்லணும். இவ்வளோ நாளுமே நம்ம மற்ற யூனிட்ஸில் பார்க்கும்போது வந்து மனவெழுச்சிங்கிறது சினம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். புலனுறுப்பில் மனவெழுச்சி அப்படின்னா நார்மலாக நமக்கு மனவெழுச்சின்னு கொஸ்டின் வரும்போது அதிகபட்சமாக ஆப்ஷனில் சினம் இருக்கும்போது வேற அழுகை, புன்னகை, அப்புறம் மகிழ்ச்சி, உற்சாகம், அறிவு, வளர்தல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ சினம்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சினமே எடுத்துக்கலாம். அடுத்துதான் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோன்னா புலன் உணர்ச்சியில் மனவெழுச்சியில் எதுவும் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது உற்சாகம் அப்படிங்கிற கோட்டை எடுத்தோம். இப்போ 11th கொஸ்டின் அதே மாதிரி தான். மிகவும் சக்தி வாய்ந்த மனவெழுச்சி குழந்தையோட எது அப்படின்னா குழந்தைக்கு மட்டும் இல்லை, இப்போ உள்ள ஓரளவு ஸ்டேஜில் உள்ளவங்களுக்குமே மிகவும் சக்தி வாய்ந்த மனவெழுச்சி அந்த குழந்தையோட அழுகை தான். ஓகேவா? அது அழுகிறத தாங்க முடியாமல் நம்ம அது கேட்குறத பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா சக்தி வாய்ந்த மனவெழுச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். பிறந்த குழந்தையிடம் தோன்றும் முதல் மனவெழுச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மனவெழுச்சியே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த பிறந்த குழந்தைகிட்ட தோன்றக்கூடிய முதல் மனவெழுச்சி எதுவாக இருக்குன்னா எல்லாருமே நம்ம யோசிப்போம், பிறந்த உடனே அந்த குழந்தை அழுதுருண்டு. ஆனால் அது வந்து கிடையாது. நம்ம முன்னாடி உள்ள கொஷின்ஸில் தான் நம்ம இப்போ பார்த்தோம், 11th கொஷின் தான் பார்த்தோம். ரொம்ப சக்தி வாய்ந்த மனவெழுச்சின்னா தான் அழுகை. பிறந்த குழந்தைகிட்ட தோன்றக்கூடிய முதல் மனவெழுச்சி எதுனா புன்னகை தான். ஸோ அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தை வந்து நம்ம பிறந்த குழந்தை வந்து அதோட முதல் செய்கை நம்மகிட்ட எப்படி காட்டும்னா ஒருத்தங்க முகத்தை பார்க்குறாங்கன்னா சிரிச்சு தான் காட்டும், அழுது காட்டாது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 13th கொஸ்டின் பாருங்கள். பாராட்டு மனவெழுச்சிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்புவா, ஆச்சரியமா, மரியாதையா, அல்ல பி மற்றும் சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா பி மற்றும் சி, ஆச்சரியம், மரியாதை.
இதுதான் பாராட்டு மனவெழுச்சியாக இருக்கும். ஸோ மனவெழுச்சிலே நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கோம். புலன் மனவெழுச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். பிறந்த குழந்தையோட மனவெழுச்சினா அது ஒன்று பார்க்குறோம். ஸோ இப்போ பாராட்டு மனவெழுச்சினா அது ஒன்று. ஸோ சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 14th கொஸ்டின் பாருங்கள். சமூக மயமாக்கலை கற்றுக் கொடுப்பதில் 2வது இடத்தில் உள்ளது. அப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல என்ன பார்த்தோன்னு ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ சமூக மயமாக்கலை கற்றுக் கொடுக்குறதுல 2வது இடம் எதுக்கு அப்படின்னா, அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இடம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ முன்னாடி உள்ள கொஸ்டின் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கேள்வியை வந்து பார்த்துருப்போம். இது இருக்குது பாருங்கள். 9வது கேள்வி. சமூக மயமாக்கலை வளர்ப்பதில் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேள்வியை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கு இப்போ யாருக்கெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுதோ அவங்களாம் போய் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேள்வி என்னதுன்னா 14வது கேள்வி. சமூக மயமாக்கலை கற்றுக் கொடுக்கறதுல 2வது இடத்துல உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா பள்ளி. ஸோ முதல்ல அந்த அதுக்கான அதிக தாக்கத்தை கொடுக்கறது எது, அது முதல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் எது, இந்த ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணி முன்னாடி எடுத்து காமிச்சேன். ஓகேவா? ஸோ அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். விளையாட்டு முறையில் கற்றலை பிரபலமாக்கியவர் யார்? ஸோ இதெல்லாம் நிறைய தடவை TNTETல நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட்டில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். விளையாட்டு முறையில் கற்றலை பிரபலமாக்கியவர் யாருன்னா கால்டுவெல் குக். ஓகேவா? இவரோட பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விளையாட்டு முறை கால்டுவெல் குக்கு. அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். குழந்தைகள் தனித்து விளையாடும் போது எந்த திறனை பெறுகிறது? ஸோ குழந்தை தனித்து விளையாடும் போது அதுவாக போய் விளையாடும்போது என்ன கற்பனை இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை, அது தனியாக யோசிக்கும் போது தான் அது வரும், விளையாடும் போது வராது. அறிவு வளருமா? விளையாண்டா இருக்காது, அறிவு வளரும். நம்மளே என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அது வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக யோசிக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும், ஆனால் விளையாடும் போது அதிகமாக திறன் அப்படின்னு சொல்லும்போது உடல் திறன் வந்து அவங்களுக்கு பலமாகும், இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 17வது கேள்வி பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் என்றவர். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் டேர்மில் வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் யார் அப்படின்னா ப்ரூனர். த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ப்ரூனர். அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள். பள்ளியின் வழிகாட்டல் என்பது யாரை குறிக்கும்? ஸோ அந்த கேள்வி பாருங்கள். பள்ளியோட வழிகாட்டல் அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா பெக்கர் மேகி அப்படிங்கிறவர். பள்ளியில் வழிகாட்டல் நிகழ்ச்சி கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு குறிப்பிட்டவர் தான் யார் அப்படின்னா இந்த பெக்கர் மேகி அப்படிங்கிறவர். அடுத்ததாக 19வது கேள்வி பாருங்க. டேஸ் ஒரு சிறு சமுதாயம் போல் உள்ளது. ஸோ எது சிறு சமுதாயம் போல் உள்ளது அப்படின்னா குடும்பம் தான் ஒரு சின்ன சமுதாயம் போல் அந்த குழந்தைகளை கற்றுக் கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததான் 20வது கேள்வி பாருங்கள். கோல்பர்க்கின் குழந்தை ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை அனைத்துமே இதில் பொருத்தம் இல்லாதது தான். ஓகேவா? கோல்பர்க்கோட குழந்தை ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் பொருத்தம் இல்லாதது. ஏன்னா மரபுன்னு வரக்கூடிய எந்த வேர்டுமே ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் நமக்கு வராது. அடுத்ததான் 21வது கேள்வி பாருங்கள். மனவெழுச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் எத்தனை இருக்கும்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லலாம். நம்ம புலன் உணர்ச்சினா தான் மனவெழுச்சின்னு சொல்லியிருக்கோம். புலன் அப்படின்னா ஐம்புலன்கள் சொல்லுவோம். ஐம்புலன்கள் கை, கால், கண், காது, வாய், இந்த 5 தான். அப்போது மனவெழுச்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எது? இந்த 5க்கும் தான் நடக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5. ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்ததாக 22வது கேள்வி பாருங்க. கோல்பர்க்கோட குழந்தை ஒழுக்க வளர்ச்சி படிநிலை ஆண்டு எது? ஓகேவா? ஒழுக்க வளர்ச்சி படிநிலை ஆண்டு எதுனா 1970. அடுத்ததாக 23வது கேள்வி பாருங்க. தான் வாழும் சமுதாயத்தின் நெறிமுறைகளை கற்றுணர்ந்து டேஸ் மூலம் அதை வெளிப்படுத்தலாம். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நெறிமுறையை கற்றுருக்கோம். இதை சமூக முதிர்ச்சி மூலமாக கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சமூக பண்பாடு முடியாது. நம்மளோட நடத்தை மூலமாக, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்ததான் 24வது கேள்வி பாருங்கள். பகுத்தறிவு மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் போன்ற திறன்களில் தொடர்புடையவை எவை? ஒன்று பகுத்தறிவு இருக்கணும், இன்னொன்று அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன் இருக்கணும். இந்த ரெண்டுமே உடலுக்கும் உணர்ச்சிக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? எதனால் அப்படின்னா உடல் வளர்ச்சி வந்து எந்த சிக்கலையும்
பகுத்தறிவாகவும் செயல்பட போகிறதில்ல. இப்போது உணர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு எமோஷ்னல் பாண்டிங்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான வழி அவ்வளோ எளிமையாக கிடைக்காது. ஸோ அறிவாற்றலாக இருக்கிறவங்களுக்கு தான் பகுத்தறிவும் இருக்கும், அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கும். ஓகேவா? அடுத்ததான் 25வது கேள்வி பாருங்கள். 6 முதல் 7 வயது குழந்தையால் மற்றவர்களின் கருத்தை ஏற்க முடியாது. எதனால்? இந்த மாதிரியான கேள்விலாம் நமக்கு டிஎன்டெட்டில் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ 6லேருந்து 7 வயசில் உள்ள குழந்தைகளில் ஏன் மற்றவங்க கருத்தை அதால் ஏற்றுக்கிட முடியல, அது ரொம்ப சின்னவங்க அப்படின்ட்டா? அப்படி கிடையாது. ஆப்ஷனே இல்லை. புத்திசாலி இல்லையா? கண்டிப்பாக அதுவும் கிடையாது. கற்பனை திறன் கொண்டது கிடையாது. ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கும். நம்ம முன்னாடி யூனிட்டில் தான் ஈகோ, சூப்பர் ஈகோ, ஈட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எதனால் நம்ம சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னா அதுக்கு ரொம்ப ஈகோ இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக 26 கொஸ்டின் பாருங்கள். சிக்மெண்ட் ப்ராய்டு டேஸ் நிலைகளில் மனித பாலுணர்வு வளர்ச்சியை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா டி, 5 வகைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக 27வது கேள்வி பாருங்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய மனவெழுச்சி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மனவெழுச்சி கொஸ்டின். ஓகேவா? எதிர்ப்பு மனவெழுச்சியில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் மனவெழுச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேயே அந்த குழந்தைகளை பற்றி ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பாராட்டக்கூடிய மனவெழுச்சி எது, அந்த குழந்தைகளுக்கு புலனுணர்ச்சி மனவெழுச்சியாக எது இருக்கும், இந்த மாதிரி நம்ம பார்த்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் சின்னதாக ஷார்ட் ஃபார்மில் கமெண்ட் செக்ஷனில் குட்டியாக பாராட்டும் மனவெழுச்சின்னு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பாராட்டுன்னு சொல்லி ஹைஃபனில் அதோட ஆன்சர். இப்போ எதிர்ப்புன்னு போட்டிருக்காங்களா, எதிர்ப்புன்னு போட்டு ஹைஃபனில் ஒரு ஆன்சர். இந்த மாதிரி ஞாபகப்படுத்தி ஸோ என்னென்ன கொஸ்டின் இந்த யூனிட்டில் நம்ம பார்த்தோமோ அந்த 4-5 கொஸ்டின் இருக்கும். அந்த 4-5ஐயும் நீங்கள் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ எதிர்ப்பு மனவெழுச்சி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. துயரம், அது கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பொறாமை, அதுவும் ஆப்போசிட் தான். பரிவுன்னா கருணைன்னு அர்த்தம், அது இருக்காது. அச்சம், பயம் இருக்கும் கண்டிப்பாக. எதிர்ப்பு மனவெழுச்சியில் பயம் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா நம்ம கண்டிப்பாக பயப்படுவோம்ல, அதுதான் எதிர்ப்பு மனவெழுச்சியாக இருக்கும். பரிவுங்கிறது என்னென்னா அவங்க மேலே கருணைப்படுறது. ஒருத்தங்க மேலே ரொம்ப கோபமாக நம்ம அவங்கள எதிர்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அவங்க மேலே பரிவு, கருணைங்கிறது ஒன்று வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ இதுதான் தவறானது. அடுத்ததாக 28வது கேள்வி பாருங்கள். சமூக தொடர்புகளின் முதிர்ச்சி பெறுதல் என்பதே சமூக வளர்ச்சி அப்படின்னு என்ன வரும்? முதிர்ச்சி பெறுதல் தான் அவங்களோட சமூக வளர்ச்சின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஹார்லாக். ஸோ இந்த யூனிட்லேயுமே ஒரு 2-3 ஆத்தர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ஆத்தர்ஸையும் கொஞ்சம் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 29th கொஸ்டின் பாருங்கள். கிளாசிக்கல் கண்டினியூவிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கிலீஷில் கொடுக்கக்கூடிய வேர்டை அப்படியே இங்கிலீஷில் இருந்தே நமக்கு தங்கிலீஷ் மாதிரி நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. தமிழில் கொடுக்காம தங்கிலீஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஆர்பி கேட்பாங்க. அதுக்கேற்றாப்புல நம்மளும் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். ஓகேவா? கிளாசிக்கல் கண்டினியூவிங் அப்படிங்கிறது என்னென்னா கூட்டுக்கச்சல். ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு கூட்டுக்கச்சல். ஸோ லாஸ்ட்டாக 13th கொஸ்டின் பார்க்கலாம். சமூக ஊடகத்தின் முக்கிய பணி என்ன? நம்ம பார்த்துட்ருக்குது குழந்தை மேம்பாடில் சமூக ஊடகம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட முக்கிய பணி என்ன அப்படின்னா சமூக ஊடகத்தோட முக்கிய பணி கல்வியும் கிடையாது, நிலையான சமுதாயமும் கிடையாது, பொழுதுபோக்கு. ஓகேவா? சமூக ஊடகம், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஊடகம் தான். ஸோ நம்ம நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நம்ம பார்த்துட்ருக்க இப்போ ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு கூகுள் மீட்டாக கூட இருக்கட்டும், எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த டைமே நம்ம பாஸ் பண்ணுறோம். அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமாங்கிறது 0.01% தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஓகேவா? ஸோ இப்போ வர நம்ம யூனிட் 7 வர விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ள எல்லா நோட்ஸுமே கவர் பண்ணி எல்லா யூனிட்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 8, 9, 10 இப்போ உள்ளதில் நியூ சிலபஸ். அந்த நியூ சிலபஸ்க்கும் நம்ம வந்து நிறைய கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் அந்த யூனிட்டில் உள்ள எல்லா சப்ஜெக்டையுமே கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக விபுதர் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நன்றி, வணக்கம்.